துதித்து பாடிட பாத்திரமே துங்கவகே சுவை நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவகே சுவை நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயரை நேயமை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஏந்தத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமான ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாடும், ஆழியில் தண்ணீரை கடந்தாடும். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்தத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். வாஞ்சிகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சிகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவகே சுவை நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவகே சுவை நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயரை நேயமை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். துருகமே என் துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே,
துருகமே எங்கள் துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். துருகமே என் துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. துருகமே எங்கள் துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. வெள்ளங்கள் என்னை சூழ்ந்த போது மூழ்காமல் என்னை பிழைக்க செய்தீர். வெள்ளங்கள் என்னை சூழ்ந்த போது மூழ்காமல் என்னை பிழைக்க செய்தீர். சேதம் இல்லாமல் காத்தீரையா, தப்பி கரை சேர வைத்தீரையா. சேதம் இல்லாமல் காத்தீரையா, தப்பி கரை சேர வைத்தீரையா. துருகமே எங்கள் துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. துருகமே எங்கள் துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். துருகமே எங்கள் துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. துருகமே எங்கள் துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்கள்ல ஒரு தீயை கடந்து போவது போல, ஒரு திருவெள்ளத்தின் ஆழங்களை கடந்து போவது போல நாட்கள் நமக்கு தோற்றம் அளிக்கலாம். ஆனாலும் நம்முடைய தேவன் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய முற்பிதாக்களை இதுவரைக்கும் ஆமென் எத்தனையோ பரிசுத்தவான்களை ஹல்லேலூயா நடத்தி வந்த கர்த்தர், அவங்க அனுபவத்துல தான் இதெல்லாம் பாடிக்கிறாங்க. நீரின் பள்ளத்தாக்கை ஒருவர் நாங்கள் கடந்து போனோம் என்று சொல்லி அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். எபிரேயர்ல படிக்கிறோம், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். அப்ப அவையெல்லாம் நாம் சொல்லி நாம் நினைவு கொண்டு கர்த்தரை பாடி செய்ய வேண்டும். ஆம், அந்த தேவன் என்னைக்கு உள்ள சதா காலத்திலும் நம்முடைய தேவன். முற்பிதாக்களுக்கு மட்டுமல்ல, வேதாகம பாத்திரங்களுக்கு மாத்திரமல்ல, ஆமே நமக்கும் அவரே தேவன் நம்மை நடத்துவார். மரணம் பரிந்து நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கார். கந்தட்டி கர்த்தரை பாடுவோமா? ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வந்த சாத்தானை 7 வழியாக துரத்தினீரே. ஒரு வழியாக வந்த சாத்தானை 7 வழியாக துரத்தினீரே. எனக்காக நீ யுத்தம் செய்து எந்தன் சார்பில் செயலாற்றி நீ. எனக்காக நீ யுத்தம் செய்து எந்தன் சார்பில் செயலாற்றி நீ. துருகமே என் துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. துருகமே எங்கள் துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கிருபையால் மட்டும் பிழைத்து கொண்டோம். துருகமே என் துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. துருகமே எங்கள் துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. துருகமே சொல்லுங்களா? எங்கள் துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. அமை துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. துருகமே ஆமப்பா, துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. துருகமே ஆமே, துணையாளரே, கண்மலையே எங்களை காப்பவரே. வெள்ளம் என்னை சூழ்ந்த போது என்னை
செய்தி வெள்ளங்கள் என்னை சூழ்ந்த போது முழுகாமல் என்னை பிழைக்க செய்தி சேதம் இல்லாமல் காத்தீரையா தப்பி கரை சேர வைத்தீரையா சேதம் இல்லாமல் காத்தீரையா தப்பி கரை சேர வைத்தீரையா துருகமே என் துணையாளரே கண்மலையே எங்களை காப்பவரே துருகமே எங்கள் துணையாளரே கண்மலையே எங்களை காப்பவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் கிருபையால் மட்டும் பிழைத்துக் கொண்டோம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் கிருபையால் மட்டும் பிழைத்துக் கொண்டோம் துருகமே என் துணையாளரே கண்மலையே எங்களை காப்பவரே துருகமே எங்கள் துணையாளரே கண்மலையே எங்களை காப்பவரே சொல்லுமனங்காய் துருகமே எங்கள் துணையாளரே கண்மலையே எங்களை காப்பவரே துருகமே சொல்லாமே அந்த அன்பு நமக்கு புரிய வரும் நடத்தி வந்தாரே அந்த நேசம் நமக்கு தெரிய வரும் நன்றா இந்த காலை பொழுதே வாயில திறந்து கரங்களை தட்டி நம்ம சொல்லுவோம் துருகமே துணையாளரே கண்மலையே எங்களை காப்பவரே பேரை எனக்கு ஞானமானி பெயரிட்டு அழைத்து கொண்டீர் பேரை எனக்கு ஞானமானி பெயரிட்டு அழைத்து கொண்டீர் எனக்காக நீ யுத்தம் செய்து எந்தன் சார்பில் செயலாற்றினீ எனக்காக நீ யுத்தம் செய்து எந்தன் சார்பில் செயலாற்றினீ துருகமே எங்கள் துணையாளரே கண்மலையே எங்களை காப்பவரே துருகமே எங்கள் துணையாளரே கண்மலையே எங்களை காப்பவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் கிருபையால் மட்டும் பிழைத்துக் கொண்டோம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் கிருபையால் மட்டும் பிழைத்துக் கொண்டோம் துருகமே எங்கள் துணையாளரே கண்மலையே எங்களை காப்பவரே அமே துருகமே எங்கள் துணையாளரே கண்மலையே எங்களை காப்பவரே நம் கடவுள் பாடல் பாடி கர்த்தரை நம்பிடுத்துவோம். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நன்றி ராஜா, உயர்த்துகிறோம். நன்றி அப்பா. நேரில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற அன்பான தேவஜனங்கள் ஒவ்வொருவரும் வீட்டில் இருந்தவாறே அம்மை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் வரிகளை உணர்ந்து நாம் இணைந்து பாடுவோம். அமேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன், எப்பொழுதும் புகழ் தானே. இந்த பாடல் மிகவும் எனக்கு பிடித்த பாடல். அமேன். உண்மையாகவே நாம் கர்த்தரை நேசிக்கும் போது அமேன், கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை முந்தி அமேன் அன்பு கூர்ந்ததினாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூட நம் கண்ணாளிகளாய் இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ் தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எப்போதும் உம் புகழ் தானே, என் நேரமும் ஏக்கம்தானே.
நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேசர் நீதானையா ஐயா, என் நேசர் நீதானையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. விண்ணக பேரின்பமே ஐயா, விண்ணக பேரின்பமே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். ஒரு குறையின்றி நடத்துகிறேன், ஊழியம் தந்து பகிர்கின்றேன். ஒரு குறையின்றி நடத்துகிறேன், ஊழியம் தந்து மகிழ்கின்றேன். அருகதை இல்லை ஐயா ஐயா, அருகதை இல்லை ஐயா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எல்லாம் நீதானே ஐயா, எல்லாம் நீதானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம இந்த காலவேளையை நாம் சொல்வோம், ஆர்வமோடு உம்மை நான் நேசிக்கிறேன் அப்பா. அவை எப்பொழுதும் இந்த புகழ் தானே நேரமும் இது எனக்கு அவை பாதுகாப்பா இருக்கிறபடியால உமக்கு நன்றி ஆண்டவர். என்ன கூட ஒரு நன்றி பாடலை பாடுவோம். எண்ணி எண்ணிப்பார், எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார்த்தோம்னால் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இதுவரை நமக்கு உதவி செய்த எபினேசருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அம்மை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் அம்மை உள்ளத்திலே உணர்ந்தவர்களாக இதுவரை செய்த எல்லா உபகாரங்களுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி கூட நான் பாடுவோமா? ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டார் நம் சுகமாக, நம் நோய்கள் நீங்கியதே. விசுவாசத்தோடு பாடுவோம். சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானவும் தழும்புகளால் உற்சாகமாய். ஆமென். இந்த வார்த்தைகளை விசுவாசித்தவர்களா என்னோடு கூட இணைந்து நீங்க பாடுங்க. ஆமென். காயப்பட்டார் நம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. காயப்பட்டார் நம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானம் தழும்புகளால். ஆமென். சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானம் தழும்புகளால். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. அன்பானவர்களே, கிறிஸ்து நமக்காக அழைக்கப்பட்ட காட்சியை நாம் நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரியிலே தொங்கிய அந்த காட்சிகளை நாம் நினைவு கூர்ந்து நம்மை சுத்திகரிக்கும்படியாக எப்போது ஒப்பு கொடுப்போம். நாம் நம்மை பலியாக அர்ப்பணிப்போம். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில நாம் இன்னும் பரிசுத்தமாகும்படியாக, நாம் தேவனோடு நடக்கும்படியாக நாம் அனைவரும் கண்களை மூடி கத்திரத்திலே இதுக்கிடத்திலே முழங்கால் படியிட்டு கல்வாரி நோக்கி பார்ப்போமா? கல்வாரி பாடலை பாடி நாம் அடைக்கப்பட்ட காட்சி கண்முனை நிறுத்தி மனதில் வைத்து, ஆண்டவரே எனக்காக தான் இந்த பாடுகள், என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி நாம் தேவ பிரசனத்தை நாம் அதிகமாக ருசிக்கும்படியாக ஒப்பு கொடுப்போமா? கல்வாரி நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வமே, நொறுக்கப்பட்டவரே சையா, உங்க அன்பை நினைக்கிறோம், எங்களை தருகிறோம் ஐயா. ஹல்லேலூயா
மௌனமாய் நின்றாரே, முடிவெட்டும் நேரத்தில் இருக்கும் மாட்டை போல எனக்காய் நின்றாரே, மௌனமாய் நின்றாரே, என்னை மனதில் கொண்டாரே, நான் மன்னிக்கப்பட, நான் விடுவிக்கப்பட என் தேவன் பொறுமையாய் சகித்தாரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது எங்கள் யாவர் மேலும் அப்பா ரத்தம் தெளிக்கப்பட்ட ஆண்டவரே, ரத்தம் பூசப்பட்ட ஆண்டவரே, எங்கள் சபையார் யாவர் மேலும், இதை கவனிக்கிற யாவர் மேலும் உடைய மனதிற்கும் நெருங்கி வரட்டும் அப்பா. உடைய பரிசுத்தம் விளங்கும்படியாக, நாங்கள் பரிசுத்த கைகளோடு ஆராதிக்கும்படியாக இப்போதே எங்களை பரிசுத்தமாக்குவீராக. ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிற வார்த்தையின்படியாக எங்களை சுத்திகரிங்கப்பா. வேண்டாத பலவீனங்கள் ஏசப்பா முன்வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஏசப்பா முன்வைக்கிறே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, உகந்த காணிக்கையா கொடுத்தேன் ஐயா, சுகந்த ஆசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும், அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும், உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுங்கய்யா. எங்க சபை, எங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஆமாண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை கழுவுங்க ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை பிரசுத்தப்படுத்துங்கப்பா, மன்னிச்சுங்கப்பா. ஆமாப்பா, சுத்தம் பரிசுத்தம் இன்னும் பெருகும்படியாய், இன்னும் பெருகும்படியாய் மன்றாடுகிறோம், கேட்கிறோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றீரே. எங்கள் யாவருக்கும் அதுவே, எங்கள் யாவருக்கும் இன்னும் பரிசுத்தம் வேண்டும், இன்னும் தூய்மை வேண்டும். எங்க சிந்தையில, எங்க பேச்சில, எங்க செய்கையில அப்பா உண்மையே பிரியப்படுத்தும்படி இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாங்கள் உண்மையே மகிமைப்படுத்தும்படி எங்களை பரிசுத்தமாக்குவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக.
வெளியே பெற்ற உடைய ரத்தம் எங்களை யாவரையும் சுத்திகரிக்கட்டும், எங்களை தகுதியாக்கட்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆம் அன்பானவரே, இது துதியின் வேலை. நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி பாடி நம்ம தொழுது கொள்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை பாடினோம், நம்ம அர்ப்பணித்தோம். அடுத்த பகுதியாக நாம் துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மகா பெரியவர், மகா பரிசுத்தர், மகா உன்னதர், மகா சௌந்தரியம் உள்ளவர். ஆமென். மகா இரக்கம் உள்ளவர், தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். ஆமென். நம் தேவன் இரட்சகர், அவர் மீட்பர், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஆமென். ஒருவராய் பெரிய அர்த்தங்கள் செய்ய வல்லவர் என்று சொல்லி கர்த்தரை மையப்படுத்துவோம், துதிப்போம். ஆமென், ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென், ஆமென். நம்முடைய ஜனத்தை நடத்தினவர், வனாந்தரத்தை நடத்தினவர். ஸ்தோத்திரம். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலை ஆளு பெரிய சொல்லை உண்டாக்கினவர், படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவை ஆள ஆமென் சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானாகி வானகுணம் கொல்லக்கூடாத மகிமை மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துதி வழங்கட்டும். ஆமென். பகவத்திலே அவர் சித்தம் செய்யப்படுவது போல நம்மத்திலே அவர் சித்தம் செய்யப்பட துதிப்போமா, துதிப்போமா, பிரைஸ் பண்ணுவோமா. நாளே கூட உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். மெய்யாகவே உயிர்த்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த ஜீவன் நமது இருக்கிறது, அந்த அவருடைய ஜீவன் நமதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, துதிக்கிறோம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே மகிமை ராஜா. ஹல்லேலூயா. பெரியவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே, எங்கள் தூயாதி தூயவரே, எங்கள் அடைக்கலமானவரே. ஹல்லேலூயா. உன்னதரே, உயர்ந்தவரே, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே துதிக்கிறோம் ஐயா, புதியவரே மை நோக்குகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானோர் பூதலத்தோடு பூமியின் கீழானோடு யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் நாமத்தை உடையவர். ஹல்லேலூயா. ரபகுமரபலா லிமமம சந்தர தெரிமிலரோ. பரிசுத்தரே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஐயா. உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. வாழ்க, வாழ்க ராஜா. ஹல்லேலூயா. துதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். சொல்லுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். சொல்லுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம்.
உயிருள்ள நாடெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீ என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். உறுதியாய் பற்றி கொண்டே வழக்கம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே வழக்கரம் தாங்குதையா. வழக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உன் பேரன்பு உயிரிலும் மேலானது. மேலானது உன் பேரன்பு உயிரிலும் மேலானது. மகிமை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். தேவனே நீ என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். சொல்லுமா, தேவனே நீ என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை மகிமை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். கைகளை நான் உயர்த்துகிறேன் உம் திருநாமம் சொல்லி சொல்லி. கைகளை நான் உயர்த்துகிறேன் உம் திருநாமம் சொல்லி சொல்லி. படுக்கையில் நினைக்கிறேன் ராவியில் தியானிக்கிறேன். படுக்கையில் நினைக்கிறேன் ராவியில் தியானிக்கிறேன். இரவினில் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றியும் புகழ்கிறேன். ஆமென் ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றியும் புகழ்கிறேன். அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினம் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி. தொழுகிறோம் அப்படி. ஆமே மகிமைப்படுத்தும் ஆண்டவர். ஆனந்த களிப்புள்ள உதடு. நீங்க பாருங்க. ஆமே. போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். வெற்றி பாடுகிறேன் உன்னதமானவரே. வாழ்த்தி பாடுகிறேன் இயேசு ராஜாவே. வெற்றி பாடுகிறேன் உன்னதமானவரே. வாழ்த்தி பாடுகிறேன் இயேசு ராஜாவே. உம்மை பாடும் நேரம் எல்லாம் உள்ளம் மகிழுதையா. உம்மை தேடும் நேரம் எல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. உம்மை பாடும் நேரம் எல்லாம் உள்ளம் மகிழுதையா. உம்மை தேடும் நேரம் எல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. பாடுவேன் உம்மை தேடுவேன் ஆராதிப்பேன். பாடுவேன் உம்மை தேடுவேன் ஆராதிப்பேன். உம்மிலே களி கூறுவேன். நித்தம் நித்தம் உம்மிலே களி கூறுவேன். உம்மிலே களி கூறுவேன். நித்தம் நித்தம் உம்மிலே களி கூறுவேன். பார்வோன் சேனை வந்தபோது பாதுகாக்கிறேன். கானான் சேதம் சென்றிட வழி திறந்தீரேன். பார்வோன் சேனை வந்தபோது பாதுகாத்தீரேன். கானான் தேசம் சென்றிட வழி திறந்தீரேன்.
எரிகோ கோட்டை இல்லாமல் நொறுக்கினீரே, எரிகோ கோட்டை இல்லாமல் நொறுக்கினீரே, யோர்தானை பின்னோக்கி ஓட்டினீரே, யோர்தானை பின்னோக்கி ஓட்டினீரே. பாடுவே உம்மை தேடுவே, ஆராதிப்பே சொல்ல, பாடுவே உம்மை தேடுவே, ஆராதிப்பே உம்மிலே களி கூறுவே, நித்தம் நித்தம் உம்மிலே களி கூறுவே. வெற்றி பாடுகிறே உன்னதமானவரே, வாழ்த்தி பாடுகிறே இயேசு ராஜாவே, வெற்றி பாடுகிறே உன்னதமானவரே, வாழ்த்தி பாடுகிறே இயேசு ராஜாவே. தாய் போல சுமந்து கொண்டீரே, தந்தை போல தோல் மீது சுமந்து வந்தீரே, தாய் போல தினந்தோறும் ஆற்றுகின்றீரே, தந்தை போல தோல் மீது சுமந்து கொண்டீரே. கலங்கின நேரமெல்லாம் தேற்றினீரே, கலங்கின நேரமெல்லாம் தேற்றினீரே, கண்ணீரை துடைத்தென்னை நடத்தினீரே. உண்மைதானா? கண்ணீரை துடைத்தென்னை நடத்தினீரே. பாடுவே உம்மை தேடுவே, ஆராதிப்பே சொல்லுவோம், பாடுவே உம்மை தேடுவே, ஆராதிப்பே உம்மிலே களி கூறுவே, நித்தம் நித்தம் வல்லமை இறங்கட்டும் யாமே, உம்மிலே களி கூறுவே, நித்தம் நித்தம் உம்மிலே களி கூறுவே. வெற்றி பாடுகிறேன் உன்னதமானவரே, வாழ்த்தி பாடுகிறேன் இயேசு ராஜாவே, வெற்றி பாடுகிறேன் உன்னதமானவரே, வாழ்த்தி பாடுகிறேன் இயேசு ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். நன்றி ராஜா. வல்லமை வல்லமை இறங்கட்டும் ஐயா, மாநில பிள்ளைகள் மேல உங்க மகிமை இறங்கட்டும். பார்வோன் சேனை வந்தபோது பாதுகாத்தவர், ஆமென். எரிகோ கோட்டை இல்லாமல் நொறுக்கினவர், எகிப்தை விட்டு தப்பி போகும்படி செங்கலை இரண்டாய் பிரித்தவர், பிளந்தவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை பாடுவேன் உம்மை தேடுவேன், ஆராதிப்பே சொல்லுங்க, பாடுவேன் உம்மை தேடுவேன், ஆராதிப்பேன் உம்மிலே களி கூறுவேன், நித்தம் நித்தம் உம்மிலே. அவருக்கு துதி, அவருக்கு மகிமை, பிரைஸ் பிரைஸ். உம்மிலே களி கூறுவேன், நித்தம் நித்தம் உம்மிலே களி கூறுவேன், உம்மிலே களி கூறுகிறேன், நித்தம் நித்தம் உம்மிலே களி கூறுவேன். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லம் இயேசுவே, இரத்தத்தால் இருப்பதாய் வல்லமை உண்டே 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 அற்புத வல்லம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லம் இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆமாண்டவர், இந்த காலை பொழுதிலே பாடிக்கொள்கிற யாவர் மேலும், பாடுகிற யாவர் மேலும், பார்க்கிற யாவர் மேலும், கேட்கிற யாவர் மேலும் வல்லமை இறங்கும்படியாக, மகிமை இறங்கும்படியாக. ஆமென் ஆமென். ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. மூப்பர்வாணிபர்கள் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, மூப்பர்வாணிபர்கள் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், ஏனையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், ஏனையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
இயேசுவே நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிப்போம் ஆண்டவரே. இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே, இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே, நன்றி 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 நன்றி. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகின்றீ, கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. தன்யவான் தன்யவான் மசந்தரவதனா, தன்யவான் தன்யவான் மதலதரசோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதி கன மகிமையெல்லாம் பிதாவுக்கு எடுக்கிறோம், இயேசு மூலம் பிதாவே ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனை ஆராதித்தோம், வெற்றி பாடினோம். இப்போதும் நாம் சில விண்ணப்பங்களை நாம் கர்த்தர் நோக்கி எடுப்போம். முதல் குறிப்பாக நாளை கூட ஆமென் விரைவாய் நம்முடைய தேசங்கள் இந்த நோய் தொற்றிலிருந்து விடுவிக்கப்படவும், ஆமென் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நம்ம ஜெபிப்போம். ஏன்னா எல்லா தேசத்திலும் நீக்கமறை எங்கோ இந்த பயம் பற்றி இருக்கிறது. நற்செய்தி அநேகர் இன்றைக்கு ரீசார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க, அநேகர் இன்றைக்கு குணமடைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே நம் ஜெபங்களெல்லாம் கேட்கிற ஆண்டவர் நிச்சயமாக நோய் தொற்றை பற்றிய பயம் நீக்கப்படும்படியாக, எடுபட்டு போகும்படியாக, பாதிக்கப்பட்ட அனைவருக்கத்தை குணமாக்கும்படியாக, எந்த அளவுக்கு இந்த பெயரானது மக்கள் மனதில் பயிலதோ விளவா இது மறக்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்குவார். ஆமென். கர்த்தர் நோக்கி ஜெபிக்கலாமா? தேசங்களை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பிதாவே, சபையார் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இப்போதும் இந்த நோய் தொற்றை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் நீ தொட்டு குணமாக்குவீராக, விடுவிப்பீராக. ஆண்டவரே, நோய் தொற்றை விட விடுவிக்கப்பட்டு போற எண்ணிக்கை அதிகமாய் வர வேண்டும் ஆண்டவரே. ஆமாப்பா, ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் என்று சொல்லி புதிதாக எண்ணிக்கை நியூஸ்ல அறிவித்தாலும் அதுக்கு அதிகமான நபர்கள் முற்றுமுடிய குணம் பெற்று வீட்டுக்கு சென்றார்கள் என்று கேள்விப்பட வேண்டும் ஆண்டவரே. நாட்களில் அநேகர் டிசார்ஜ் செய்து வீட்டுக்கு போகும்படி செய்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தகப்பனே, வீரியம் எல்லாம் குறைந்து போகட்டும், முற்றிலுமாய் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. உடைய இரக்கம் உடைய மனதுருக்கம் தேசங்களை சூழ்ந்து கொள்வதாக. இப்போது மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு இந்த நோய் தொற்றிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நிலையும் தேவாதியுடைய இரக்கத்தின் கரம் இப்போது நீட்டப்படுவதாக பரிபூர்ண சுகம் உண்டாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசங்களை ஆசீர்வதிங்கப்பா,
இந்த நோய் தொற்று நிமித்தமா எவ்வளவு இழப்புகள், வறுமைகள், வேலையில்லா திண்டாட்டங்கள், ஆண்டவரே அப்பா பிரிவினைகள், இப்போதும் உம்முடைய இரக்கத்தினாலே எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. தேசம் செழிப்படையட்டும், வருமானங்கள் பெருகட்டும், வேலைவாய்ப்புகள் பெருகட்டும். ஆண்டவரே கவலை கண்ணீர்கள் மறையட்டும், தற்கொலைகள் மறையட்டும். ஆண்டவரே இரக்கத்தின் தேவன் இரக்கம் செய்வீராக. இந்த இன்னொரு விஷயம், தேசங்களுக்கு மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக. நோக்கி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆமென். நோக்கி கூப்பிடு. நீ அறியாதும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன் சொன்ன தேவன் அல்லவா. இப்போது இந்த காலையிலே உம்மை நோக்கி நீங்கள் வருகிறோம், கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குணமாக்கி மக்களை ஆஸ்வதிப்பீராக, தேசங்களை ஆஸ்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். விரைவாக ஆமென். 144 சட்டம் மாற்றப்படவும், ஆமென். ஆலயங்கள், தேவாலயங்கள், ஜெபக்கூடங்கள் திறக்கப்படவும், தொழுகை நடைபெறவும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தராகிய தேவன் மனமிறங்க. எவ்வளவு சீக்கிரம் நோய் தொற்று மறையுதோ அவ்வளவு சீக்கிரமாக நமக்கு இந்த சந்தோஷமா இருக்குது. ஆனா சில வீடுகள்ல இதை அலட்சியம் செய்யக்கூடாது. இதுதான் நம்ம சபை கொள்கை. ஆகவே அனைவரும் செல்போனை நீங்கள் வைத்துவிட்டு, நீங்கள் எதிரே வைத்துவிட்டு வேதாகமத்தை சுமந்து இதை வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். ஆமென். கர்த்தாவே, யார் உம்முடைய குடரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். சேர்ந்து படிக்கலாம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அறிவிப்புகள், அன்பானவர்களே, அறிவிப்புகள் கர்த்தருக்கு மகிமையாக நாம் திருச்சபையாக தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். நாம் பிரிந்திருந்தாலும், ஒன்று கூட முடியாவிட்டாலும் தேவன் சபையை சபையாக வைத்திருக்கார். அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நெட்வொர்க் மூலமாக, செல்போன் இந்த நிகழ்ச்சி மூலமாக, ஆன்லைன் மூலமாக அநேக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள், செய்தியை கேட்கிறீர்கள், இணைந்து ஆராதிக்கிறீர்கள். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம பிள்ளைகள் உதவி செய்கிறார்கள். இன்னுமாய் கூட நாள்தோறும் நடக்கிற பெண்கள் ஜெபம் நடைபெறுகிறது. செல்போன் மூலமாக மாறி மாறி பெண்கள் ஜெபிக்கின்றார்கள். இன்னும் உபவாச ஜெபம் தனியாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். நாம் இனிவரும் நாட்களிலே இதே போல உபவாச ஜெபத்தை நடத்த நாம் திட்டமிட்டுக்கிறோம். அதில் சிறப்பாக இந்த ஜூம் என்கிற ஒரு ஆப்ஷன் நான் கேள்விப்பட்டேன். அதன் மூலமாக முழு சபையார்களும் நான் வீட்டில் இருந்தபடியே நான் ஒரே நேரத்தில் தேவனை ஒரே நேரத்தை நியமித்து இப்போ ஒருத்தர் பார்க்க முடியல. ஆனால் அந்த ஜூம் அந்த ஆப்ஷனில் ஒருத்தர் நம்ம சந்தித்து நீங்கள் கலந்து கொள்வது எங்களுக்கு தெரியும், எங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே அப்படி ஒரு காரியம் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். ஆகவே நாம் இனி வரக்கூடிய நாட்களில் அதில் ஒரு விசேஷத்த கூடுகளை நாம் இந்த காணொலி காட்சி மூலமாக என்று சொல்வார்கள், அதே போல் நாமும் கூட இருந்த வண்ணமாகவே பங்கெடுக்க முடியாத ஒரு பிரயாசத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதையும் தேவன் ஏற்ற வழியில் இந்த வார்த்தையை தேவன் நடத்துவாராக. நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக முதல் முயற்சியாக வாழ்வின் மத்தியிலே அந்த ஜூம் ஆப்ஷன் பயன்படுத்தி ஒரு கூடுகை நடத்தலாம் என்று திட்டமிட்டுக்கிறேன். உங்களுக்கு ஃபோன் மூலமாக இன்றைக்கு இப்பொழுது என்று நான் அறிவிக்கிறேன். நீங்கள் காத்திருங்கள், அதை நீங்கள் வாஞ்சியோடு கூட காணப்படுங்கள். கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக கூட தம்பி ஜீவாகத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அறிவிப்பில் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்களை வீணாக்காதபடிக்கு நீங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாய் அதிகமாக வேதத்தை படிக்கவும், ஜெபத்தில் உறுதியாக திரைத்திருக்கவும் நீங்கள் காணப்படுங்கள். என்ன எப்படிப்பட்ட காலங்கள் திரும்பி வருமா என்று நமக்கு தெரியாது. தேவன் நல்லா எனக்கு டைம் கொடுக்குறாரு. ஆகவே நீங்கள் உங்களை பத்திரமாக உங்களை தேவன் பாதுகாக்கிறார். அது நாமளும் கூட சில
காரியங்களிலே நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த இயற்கையான சில பானங்களை நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி நீங்கள் உடம்புல எடுத்துக்கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். சில கஷாயமெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆகவே நீங்கள் சில காரியங்களாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மருந்து என்று சொல்வதை விட உணவிலேயே அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு, அவையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் நம்மை நாமே நிதானித்து ஆவிக்குரிய பாதிப்பும் வந்து விடாதபடிக்கு, அந்த விசுவாசத்திலும் நீங்கள் குறைந்து போகிறாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள், தியானிங்கள், தேவ பிரசனத்தை காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாருக்காயினும் ஏதாவது உதவிகள் ஆலோசனை தேவைப்பட்டால் நீங்கள் தாராளம் ஃபோன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக நீங்கள் ஜெபிப்போம், கண்டிப்பாக ஜெபிப்போம். ஆகவே நீங்கள் ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்வேன். கர்த்தர் நல்லவர். விசேஷமாய் நம்முடைய சிறு பிள்ளைகளை மிக கவனமாக நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், வெளியிலே கொண்டு போகாதபடிக்கு பத்திரமாக காத்துக்கொள்ளுங்கள். நல்ல எதிர்பார்ப்போடு காணப்படுங்கள். சீக்கிரமாய் இந்த தடையெல்லாம் மாறி நாம் கோடி தேவனை நாம் தொழுது கொள்ள போகிறோம். கர்த்தர் செய்வார் என்று காத்திருங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். செய்திக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உருக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, எப்போதும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிருபை செய்கிற எங்கள் தேவனே அப்பா, எங்களை போஷிக்கிற வேலை இந்த வேலை ஆண்டவரே. சீயோன் கிறிஸ்துவின் திருச்சபையாக உம்முடைய மந்தையாக எங்களை இணைத்து தேவனை எங்களை போஷித்து காக்கிறவரே, இப்போதும் இந்த மந்தைக்கு வேண்டிய நம்முடைய மக்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இந்த நாளிலே அது தந்து எங்களை பலப்படுத்துகிறாங்க. அடிமை மறைத்து நீ இடைவெளியாக இதை கேட்கும்போது யாருக்கும் எந்த விதமான அன்றே இடையூறும் வராதபடிக்கு நீரே நல்ல கால சூழ்நிலை அமைத்துக் கொடுப்பீராக. அடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தரே பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். 136 சங்கீதம் 16 வசனம். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய தேவன் வனாந்திரத்தில் நம்முடைய முற்பிதாக்களை நடத்தி வந்தார். நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம், இன்னும் நெகேமியாவில் கூட அதை வாசிக்கிறோம். எப்படி நடத்தி வந்தார் என்று தியானிக்கும் வேண்டும். அந்த காரியங்கள் மறைக்காமல் நமக்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் எழுதப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அன்றைக்கு அவளுக்கு நடந்தது, இன்றைக்கு நமக்கு ஏன் எழுத கொடுக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் வாசிக்கலாம், 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10 இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு எழுதப்பட்டும் இருக்கிறது. கவனிச்சீங்களா? இங்கே 136ஆம் சங்கீதம் 16 படிக்கும் போது என்றென்றைக்கு உள்ள சதா காலத்திலும் என்று மிக அழகாக ஆவியானவர் அங்கே பாட வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாடு இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் அதை உற்று பார்க்கும்போது அந்த நாட்களில் உள்ள சம்பவத்தை இந்த நாட்களிலே திருஷ்டாந்தப்படுத்தியிருக்கிறார். முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு தேவ எச்சரிப்பு உண்டாகும்படி இவையெல்லாம் எழுதப்பட்டும் இருக்கிறது. அதையெல்லாம் அவருடைய அர்த்தம் என்ன நமக்கு விளைகிறது. அவர்களோடு முடிந்து விடவில்லை, நம்முடைய முற்பிதாக்களோடு இவையெல்லாம் நின்று போய்விடவில்லை. இந்த அற்புதங்கள், இந்த அடையாளங்கள், தேவன் நடத்தின காரியங்கள், அதற்கு மட்டும்தான் இந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அற்புதம் அடையாளம் கிடையாதுங்க,
அதெல்லாம் அப்போஸ்தலரோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சில பேர் இன்னைக்கு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஜெபமே பண்ணக்கூடாது இல்லையா? அவங்க கர்த்தருடைய நம்பிக்கையாக இருக்க முடியும். ஆகவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார் மாத்திரமல்ல, முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கும் அவையெல்லாம் சம்பவிக்கிறது. இன்னும் கூட வசனத்தை நீங்க படிக்க முடியும். 48ஆம் சங்கீதம் கடைசி வசனம். 48ஆம் சங்கீதம் கடைசி வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். அன்றைக்கே சொல்லிட்டாங்க, சதா காலத்திலும் அவர் உள்ள தேவன். நாம் அவரை ஏற்றுக்கொண்ட நாம், இன்றைக்கு இந்த வேதாகமத்தை படிக்கிற நான் மரிக்கும் வரைக்கும் என்னை நடத்த அவர் போதுமானவர் என்றால், அன்றைக்கும் இந்த வேதாகமத்தின் வேதாகம பாத்திரங்கள், இதில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி நடத்தப்பட்டார்களோ அதே போல இன்றைக்கும் தேவன் என்னை நடத்தக்கூடும். என்றென்றைக்கும் உள்ள இன்றைக்கும் ஆண்டவர் மத்தியில் இருக்கிறார். அதை நீ விசுவாசிக்க வேண்டும். தேவன் எனக்குள் இருக்கிறார், அதை விசுவாசிக்க வேண்டும். நமக்குள் உள்ளவரை நாம் அடையாளம் கண்டுகொள்ளாத பட்சத்திலே தேவன் எப்படி நாம் நடத்த முடியும்? நாம் இன்னைக்கு தான் தியானிக்க போறோம். இந்த நாட்களிலே அவர் நடத்துகிற தேவன். அங்கே வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் தம் ஜனத்தை அல்லது தன்னுடைய பிள்ளைகளை அல்ல ஒரு விசுவாசிய ஊழியக்காரரை ஏன் ஐயா வனாந்திரத்தில் நடத்த வேண்டும்? அவருடைய பிள்ளைகள் தானே அழகா நடத்தி கொண்டு மிக எப்போதுமே சுகமாக சுகபோகமாக, எப்போதுமே மிக செழிப்பாக, எப்போதும் மிக மகிழ்ச்சியாக, எந்த ஒரு பிரச்சனையுமே அனுமதிக்காதபடி, வனாந்தரம் என்னவென்றே தெரியாதபடி தம் ஜனத்தை அவர் நடத்த வேண்டியதானே? ஏன் அவர் அனுமதிக்கிறார்? ஏன் அங்கே அப்படிப்பட்ட பாதையை அவர் காட்டுகிறார்? ஏன் அங்கே தேவன் நம்மை நடத்துகிறார்? வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 8:2 கர்த்தர் நம்மோட பேசுவதை கவனமாக நீங்கள் செவி கொடுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும், பாருங்கள், கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். பாத்தீங்களா? அவருக்கு தெரியும் உங்களை பத்தி. ஆனா நம்ம தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம், அவருடைய கட்டளைகளை நாம் எப்படி எவ்வளவு கை கொள்வது என்பதை நான் அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. பார்த்தீங்களா? கர்த்தராகிய தேவன் வனாந்தரத்தை அனுமதிக்கும் போது அவர் சொல்றாரு, நடத்துறேன், கைவிட மாட்டேன். அதோட நோக்கம் என்ன? ஏன் அப்படிப்பட்ட ருசியை, எப்படிப்பட்ட பாதையை தேவன் நமக்கு வைக்கிறார் என்றால், நம்மை நாமே புரிந்து கொள்ள. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாசி ஆகிவிட்டேன், நல்ல ஊழியக்காரனாக ஆகிவிட்டேன், நான் எனக்கு எல்லாம் தேவன் செய்கிறார், எனக்கு பலவும் நிச்சயமாக உண்டு, கண்டிப்பாக நான் மீட்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி நாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம், வாழ்க்கை பயணத்தை சுற்றி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் முடிவிலே நியாய தீர்ப்பிலே போய் நிற்கும் போது நாம் ஏமாந்து போகக்கூடாது, நாம் தடுமாறி போகக்கூடாது, வெளிநாட்டு மந்தையிலே சேர்க்கப்படக்கூடாது, இடது பக்கமாக நாம் போய்விடக்கூடாது. இதெல்லாம் அறிந்த ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்தும்படி நாம் அவர் பிரமாணங்களை, அவருடைய அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். நம்ம அவருடைய உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. பாத்தீங்களா? இதான் முக்கியம். தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ மாட்டாயோ என்பதை சோதித்து அறியும்படியாக. ஐயா, நான் அப்பனா நான் கட்டளை மதிக்கலையா, நான் கடைபிடிக்கலையா, என்ன நம்பலையா? நம்புறாரு, நீங்க மதிக்கிறீங்க, கை கொள்றீங்க, எல்லாமே உண்மைதான். ஆனாலும் அவர் சொல்றாரு, நீ பரீட்சையில அட்டென்ட் பண்ணு, நீ தேர்வு வரைக்கும் போய் தான் ஆகணும், அது நீதி. எக்ஸாம் காலத்துக்கு போகாம நான் தேர்ச்சி பெற்று சொன்னால் அது அநீதி அல்லவா?
அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பரீட்சையிலே நாம் சென்று அமர்ந்து நாம் தேர்ச்சி பெற்றால்தான் அந்த மதிப்பெண்ணை பார்க்கும்போது நமக்கு மதிப்பு இருக்கும். நான் எக்ஸாமே அட்டன் பண்ணல, எனக்கு 100 மார்க் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது எப்படி நீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்? எனக்கு அன்பானவர்களே, அதே போலத்தான் நமக்கு எல்லாம் ஆண்டு தெரியப்படுத்துகிறார். நாமும் கைகொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம், நாம மறுக்க போவதில்லை. ஆனாலும் தேவன், நீதியின் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நீதியின் பாதையில், அதாவது தம நாமத்தின் நிமித்தமே நீதியின் பாதையில் நடத்துகிறார். அது நீதி. தன் மகனையே விட்டு வைக்கவில்லை அல்லவா? இயேசுவானவர் ஒரு மனிதனாக அவதரித்த போதும் அவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு காலங்கள் வந்தது அல்லவா? நம்மை போல சோதிக்கப்பட்டார் என்று படிக்கிறோம் அல்லவா? வனாந்திரத்தை அனுபவித்தாரே, அவர் ஜெயிப்பார்னு தெரிந்தாலும் அந்த நீதிக்கு உட்படுத்தப்பட்டாரே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே நீங்கள் அடைப்பு, வறுமை என்று, வனாந்திரம் என்று வாடி வதங்க தேவையில்லை. ஏனென்றால் நமக்கு ஒரு நிச்சயம் கொடுக்கப்பட்டாயிற்று. வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆனால் ஏன் இப்படிப்பட்ட அனுபவத்தை அனுபவித்து சொன்னால், என் இதயத்தில் உள்ளதை தேவன் அறிவார். ஆனால் நான் அறிவேனா? இந்த சூழ்நிலையில் வரும் பொழுது என் கர்த்தர் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை அது பிராக்டிக்கலா தான் வெளிப்படும். ஆகவே ஏசப்பா சொன்னாங்க, இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவுள். நான் நிக்கிறேன் தான், நான் ஊழியச்சிருந்தேன் தான், நான் கொடுக்கிறேன், உபவாசிக்கிறேன், கண்மைக்கு எல்லாம் ரைட் இருக்கட்டும். நீ எக்ஸாம் அட்டன் பண்ண, நீ நினைச்சு வா. அக்கினி உக்கிரத்தை அவித்தார்கள், எப்படி படிக்கிறோம் அல்லவா 14ஆம் அதிகாரத்துல, அக்கினி உக்கிரத்தை அவித்தார்கள். அப்ப அது உங்களுக்கு டெஸ்ட் தானே. அதையெல்லாம் அவர்களை எடுத்து போடும்படி அல்ல, அவர்களை உருவாக்கும்படியாக, இன்னும் உணவுடைய செய்யும்படியாக. எதுக்கு உருவாக்கணும், எதுக்கு உணவுடைய செய்ய வேண்டும்? அவருடைய கட்டளைகளை கைவிடுறோமா இல்லை என்று. எந்தத்துக்கு ஒரு திறமை வெளிப்படுத்தும்படி அல்ல பிரதர், எதையோ ஒரு திறமையை நான் வளர்த்து கொடுக்க அல்ல சிஸ்டர். அவர் கொடுத்த கட்டளைகளை நான் கை கொள்கிறேனா, அதுதான் மெய்யான கிறிஸ்தவம், அதுதான் உயிருள்ள கிறிஸ்தவம். நாம் எதை வேணா சாதிக்கலாம், நான் கர்த்தருக்காக சாதித்து சாதிக்கலாம். ஆனால் தேவனுடைய நோக்கம் எல்லாம், அவருடைய ஏக்கம் எல்லாம், அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது இந்த கட்டளையின்படி நாம் நடக்கிறோமா? அது எப்போ எனக்கு வெளிச்சமாகிறது, அது எப்போ எனக்கு பரிச்சயமாகிறது? நான் என் சோதனை காலங்களில், வனாந்திர சமயங்களில் நான் எதை கை கொள்ளுகிறேன், எதை உற்று பார்க்கிறேன், எது நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன், அதுதான் அங்கே தெளிவாகிறது. இங்கேதான் அநேக பிள்ளைகள் இன்றும் சபைக்குள் இருந்தாலும் தேர்ச்சி அடையாதபடி பாலை உங்கள் குழந்தைகளைப் போல இன்றைக்கும் காட்சி அளிக்கிறார்கள். ஒரு ஆத்மாவை பார்த்து நான் கேட்டேன், நீங்க திருவண்ணாமலை இந்த மாசம் ஏன் என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என்னோட ஆண்டவர் பேசவில்லைன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன செய்வதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, தலையெல்லாம் ககன சுத்துது. காரணம் அவங்க பல வருஷம் விசுவாசி, பல வருடங்களாக ஆலயத்துக்கு வர்றாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாதமும் தேவன் பேசாதான் எடுப்பீங்கன்னு கேட்டேன். ஆமையா, ஆமா, நான் உபவாசம் இருந்து என்னோட ஆண்டவர் பேசினால்தான் நான் திருவிருந்து எடுப்பேன்னு சொன்னாங்க. யோசித்து பாருங்க, நான் வருமளவும் என் மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்று அவர் ஏற்கனவே பேசிவிட்டார். என்னை நினைவு வரும்படி இது செய்யுங்கள் என்று அவர் முன்கூட்டியே பேசிவிட்டார். ஆனா இந்த ஆத்மாவுக்கு மட்டும் ஒவ்வொரு மாதமும் வந்து அவர் பேசுகிறாரா? இது சத்தியமா? இது வசன வெளிச்சமா? அப்படி ஒரு காரியம் நமக்கு உண்டா? யோசித்து பாருங்க. இது போல ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளையும் சொல்ல முடியும். நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே கட்டளை எழுதி கொடுத்து விட்டார். நாம் இதை இன்றைக்கு எவ்வளவாய் கடைபிடிக்கிறோம் என்பதுதான் நம்முடைய ஜெயமே அடங்கியிருக்கிறது, நம்முடைய சுகமே அடங்கியிருக்கிறது, நம்முடைய நித்தியமே அடங்கியிருக்கிறது, தேவன் நம் மீது வைக்கிற பெரியமே அடங்கியிருக்கிறது. தவிர மற்ற காரியங்கள்லாம் எளிமையான காரியங்கள். ஸ்கூலுக்கு வருவாங்க, நல்ல பேச்சு கலாட்டா, கலகலப்பாக கிளாஸை வைப்பாங்க, நல்ல ட்ரெஸ் அணிவாங்க, நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். ரைட், எல்லாம் ஓகே தான். ஆனால் பரீட்சை என்று வரும்போது அதானே முக்கியம். அதுக்கு தானே எத்தனை வருஷமா நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். அப்போ முழு ஆண்டு பரீட்சை என்று வரும்பொழுது இத்தனை வருஷம் அவங்க ஆடின ஆட்டம், பாடின பாட்டனுடைய லட்சணம் எல்லாம் அங்கே மார்க் வரும்போதுன்னு தெரியும். அதே போலத்தான் எனக்கு அன்பானவர்களே, நாம் வரக்கூடிய வனாந்திர பாதையிலே, நெருக்கத்தின் மத்தியிலே,
வசனம் எனக்கு என்ன சொல்லுது? ஏற்கனவே பேசிட்டாரு, மறுபடியும் அவர் பேச வேண்டுமா? அப்ப பேசிய வார்த்தைகளை நாம் மதித்தோமா, நாம கட்டளைகளை கை கொள்கிறோமா என்று நீ அறியபடிக்கு. இங்கதான் அநேக விசுவாசிகள் இன்றைக்கும் பலப்படாதபடிக்கு கர்த்தர் பேசல, கர்த்தர் பார்க்கல, கர்த்தர் தரல என்று அநேகர் இன்னும் கர்த்தரை அறியாமலேயே சபைக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அறிவித்த காரியங்களுக்கு யார் கண் திறந்து பார்த்தது? உள்ளத்தின் ஏக்க பெருமூச்சை எழுதி கொடுத்து விட்டாரே, அந்த மகத்துவத்தை யார் உற்று ஆராய்ந்து கடைபிடித்து வாழ்வது? ஆமா, அந்த பாஸ் எடுக்கிறதால வசனம் வசனம், ஆமா எடுக்கிறதாலும் வசனம் தான். எழுதப்பட்டபடியே தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார்கள் என்றவா சொல்லப்படுகிறது. அப்ப அதன்படி அழைக்கப்பட்ட நாமும் கூட நம்முடைய அனைத்துக்கும் தேவன் வேதாகமத்திலே கொடுத்து விட்டாரே. எது கொடுக்கல யோசிச்சுப்பாங்க. பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், நித்தியம் வரைக்கும் நமக்கான வசனங்கள் கொடுக்கப்பட்டாயிற்று. எது கொடுக்கப்படவில்லை? என்ன டவுட் உங்களுக்கு? என்ன சந்தேகம்? அதன்படி வாழ அர்ப்பணித்தவங்க தான் பியூரிஃபுல் கிறிஸ்டி, கர்த்தருக்காக நிற்கிற முதல் தரமான மணிகளாக இருப்பான். மற்றவெல்லாம் பதலாக பறந்து போய்விடும். வாய்ப்பு இருந்தா வாழ்ந்து காமிக்கிறேன், அப்படி அல்ல. அப்ப மற்ற பக்தர்களுக்கும் பக்திக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். என்னை குறித்து இப்படி சொல்லப்படுகிறதா? நான் இனி அர்ப்பணிக்கிறேன். அது எப்போது நமக்கு தெரிய வரும்? வனாந்தரம் என்று ஒரு நேரம் வரும்போதுதான் தெரிய வரும். பாடுகள் என்று ஒரு நேரம் வரும்போதுதான் நம்முடைய வளர்ந்த லட்சம் நமக்கு தெரிய வரும். ஓ, நாம் வசனப்படி ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே ஸ்திரப்படுத்த வேண்டும். இந்த காலங்கள் நல்ல அதுக்கு ஏற்ற சமயமாக இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையின் உள்ளத்துல என் ஆவிலே தேவன் போட்டார். எனக்கு அன்பானங்களே, இந்த சமயத்துல போதகர் முகத்தை நேராக பார்க்க முடியவில்லை, ஆலயத்தில் வார வாரம் கூடி வர முடியவில்லை, சபையாக கூடி வர முடியவில்லை. நல்ல நீங்கள் சேர்ந்து ஒருமித்து நாம் 100-120 பேர் சேர்ந்து ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து தேவனை துதித்து அபிஷேகம் நிரம்ப முடியவில்லை. ஆனாலும் இந்த நாட்களில் நான் என் தேவனோடு எப்படி நடக்கிறேன்? அவர் மாறாதவராக இருக்கிறாரே. அந்த வசன வெளிச்சங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் சம்பவிக்கும் என்று இவைகளும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டாயிற்றே. இதைகளை நாம் வாசிக்கிற கேட்ட நாம் எவ்வளவாய் பலப்பட்டிருக்கிறோம்? பக்திமான்களை மட்டும் இருக்கிறோமா? அல்ல, அவருடைய கட்டளைகளை கைகொண்டு நடக்கிறோமா என்று நாம் அறியக்கூடிய காலங்களாக, நேரங்களாக இந்த காலங்கள் இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. ஆகவே அதை தேவன் அறிவார், நாம் அறிய வேண்டும். ஆபிரகாமும் தேவனும் தினந்தோறும் சந்திப்பார்கள், அடிக்கடி சந்திப்பார்கள். முகமுகமாய் தேவன் பேசுவார். நண்பனோடு பேசுவது போல ஆபிரகாமோடு பேசுவார். அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு அவர் சொன்னார், உன் மகனை பலியிடு, எனக்காக நீ ஒப்புக்கொடு என்று சொல்லும் பொழுது சற்றும் யோசிக்காமல், அவன் யாரோட ஆலோசனை பண்ணாமல் அவன் பலியிட துணிந்தானே. தேவன் அவன் கத்தியை ஓங்கி அந்த மகனை குத்தும் வரைக்கும் பேசாமல் இருந்தாரே. கடைசி நொடிப்பொழுதான் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே என்று சொல்லி, நீ எனக்கு பயந்தவன் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானங்களே, இந்த நாளில் கூட எல்லாரும் அந்த பரீட்சைக்கு நின்றுதான் ஆக வேண்டும். அந்த சமயம் வரும்பொழுதுதான், அந்த வாய்ப்புகள் வரும்பொழுதுதான் நாமும் தேவனும் பிளவாய் இருக்கிறோம், ஐக்கியத்தில் இருக்கிறோம், நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பது அங்கதான் தெரிய வரும். காலத்தை பார்த்தால் அனைவருக்கு போதிக்கையுடைய நாம் இன்னும் பாலை உண்ணத்தக்க குழந்தைகளைப் போல இருக்கிறோம் அல்லவா? நாம் பலப்பட வேண்டும். அதுக்குத்தான் இந்த வனாந்தரத்தின் அனுபவங்கள். தேவன் நம்மை கைவிட மாட்டார், நிச்சயமாக கைவிட மாட்டார். என்றாலும் நம் உள்ளத்தில் உள்ளதை நாம் அறியக்கூடிய காலங்களாக இருக்கு. அமர்ந்து கேளுங்கள், தனி ஜெபத்தை அமர்ந்து தேவனோடு சஞ்சரிக்கும் போது தேவன்ட்டு கேளுங்க, அப்பா நான் என்ன செய்யணும் அப்பா? வரங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் பரவசமாகி விடுவீர்கள். உங்களுக்கு வரங்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும் பொழுது நீங்கள் நெகிழ்ந்து விடுவீர்கள். நல்லது. பெண்ணாடை அணிவது, இசையமைத்து கத்தை பாடி ஆராதிப்பது, சுகமளிப்பது, சொல்லுவது எல்லாம் தேவனுடைய ஆவியானவர் செய்யும் போது நமக்கு திருப்தியை கொடுக்கிறது, உண்மைதான். என்றாலும் இதையெல்லாம் தாண்டி ஒரு மேலான ஒரு இடம் இருக்கிறது. அங்கேதான் தேவன் உங்களை நம்பக்கூடும், அங்கேதான் தேவன் நியாயந்திருக்க கூடும்.
நியாயத்தீர்ப்பு நாட்களில் அவர் சொல்லுவார் அல்லவா, என் பிதாவின் விருப்பத்தின்படி செய்தவர்களே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அல்லாமல் அவரை நோக்கி உங்கள் நாமத்தில் நாங்கள் பேய்களை ஓட்டினோம், நோய்களை நீக்கினோம், உங்கள் நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார், அக்கிரமம் செய்தவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், நாங்கள் அறியே என்று சொல்லுவார். அவர் நாமத்தை பயன்படுத்தும் போது தேவன் செய்ய வல்லவர் தான். அவைகள் மாத்திரம் நம்முடைய வளர்ச்சி அல்ல, அவைகள் மாத்திரம் தேவன் நம்மை வைத்த திட்டம் அல்ல. ஆகவே இம்மைக்காக நம் கிறிஸ்துவை பின்பற்றாதபடிக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு பரவசமூட்டும் அனுபவத்தை தேவனை அனுபவிக்காதபடிக்கு அவர் உள்ளத்தில் உள்ளதை நம் கையில் எழுதி கொடுத்திருக்கிறாரே, அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நாம் ஆசையாய் ஆவலாய் தேடி பார்த்து நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நியாயத்தீர்ப்பிலே நாம் அவர் முன்பாக நிற்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியாயத்தீர்ப்பை பற்றியும் வருகை பற்றியும் பயம் இல்லாதபடினாலே அது வந்தா பார்த்துக்கொள்வோம் என்று இருக்கிறார். கடைசி நாட்கள்ல நோய்கள் வரும், மருந்தில்லாத வியாதிகள் பெருகும் என்று வேதத்துல தெளிவாக சொல்லப்படுது. ஒரு காலத்துல வந்தா பார்த்துக்கோ, நாங்க இப்ப வந்துருச்சு. அதே போலதானே நியாயத்தீர்ப்பு நாட்கள் வரப்போகிறது, நாம் மனைவி இருக்க வேண்டுமே. அன்றைக்கு பார்த்துக்கோவோம் என்று சொல்லும் பொழுது பரிதாபமாக இருக்கும். அன்றைக்கு ஒரு காரியமும் நாம் சுயமாக எதையும் புதிதாக நாம் மனம் மாறிவிட முடியாது. அன்றைக்கு மனமாற்றம் அல்ல, அன்றைக்கு நியாயத்தீர்ப்பு தான். அது இதுவே அனுகிரக காலம், இது இரட்சணிய நாள். இந்த வனாந்தரத்தில் என்னை நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த லாக்டவுன் நாட்களில் என்னை நான் அமர்ந்து அலசி பார்க்க வேண்டும். என்னுடைய அழைப்பு என்ன, நான் எந்த ஸ்தானத்தில் நின்று அவரை மையப்படுத்த வேண்டும், என்னை பற்றி அவர் சித்தம் என்ன. பாடுவோம் ஒரு கவியே. ஆமென். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே என்னை குறித்து எழுதி வைத்த தெய்வமே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே என்னை குறித்து எழுதி வைத்த தெய்வமே, என்னை குறித்து நீ எழுதி வைத்ததை, என்னை குறித்து நீ எழுதி வைத்ததை இந்த நாளில் எந்தனுக்கு தெரியப்படுத்துமே, இந்த நாளில் எந்தனுக்கு தெரியப்படுத்துமே. குயவன் கையில் களிமண்ணை போலவே தருகிறேன் என்னை இன்று வணையுமே. குயவன் கையில் களிமண்ணை போலவே தருகிறேன் என்னை இன்று வணையுமே. நான் வணைந்தால் என் வாழ்வு வீணாகுமே, நீர் வணைந்தால் என் வாழ்வு நலமாகுமே. நான் வணைந்தால் என் வாழ்வு வீணாகுமே, நீர் வணைந்தால் என் வாழ்வு நலமாகுமே. என்னை நான் வணைந்து வணைந்து பார்க்கிறேன், என்னை இன்னும் வணைந்தெடுக்க முடியவில்லையே. என்னை நான் வணைந்து வணைந்து பார்க்கிறேன், என்னை இன்னும் வணைந்தெடுக்க முடியவில்லையே. பரம குயவனே பரலோக குயவனே, பரம குயவனே பரலோக குயவனே, உம் பரிசுத்த கரங்கள் என்னை வணைய துவங்குமே, உம் பரிசுத்த கரங்கள் என்னை வணைய துவங்குமே. குயவன் கையில் களிமண்ணை போலவே தருகிறேன் என்னை இன்று வணையுமே. ஐயா, குயவன் கையில் களிமண்ணை உங்களுக்கு அவன் இனிமேலாவது தருகிறேன் என்னை இன்று வணையுமே. நான் வணைந்தால் என் வாழ்வு வீணாகுமே, நீர் வணைந்தால் என் வாழ்வு நலமாகுமே. நான் வணைந்தால் என் வாழ்வு வீணாகுமே, நீர் வணைந்தால் என் வாழ்வு நலமாகுமே. அழைக்கப்படாத உலகத்தார்களுக்கு எந்த விதமான கட்டளையும் கிடையாது. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நமக்கு அவர் எழுதி கொடுத்த மகத்துவத்தை நான் கை கொள்ள மாட்டேன் என்று நான் அறியும்படிக்கு இந்த வனாந்தரம், எவ்வளவாய் கிறிஸ்துவை நம்பு என்பதற்கு இந்த வனாந்தரம், என்னை சோதித்து பார்த்துக் கொள்வதற்கு நான் தேர்ச்சி அடைவதற்கு இந்த வனாந்தரம். இந்த மைனஸ் பிளஸ் பாருங்க. இப்பதான் நம்ம அவர்களை வைத்து அந்த சாணம் வெளிப்படும், அன்றைய அந்த அளவு வெளிப்படும்.
மூலமாக விசாரித்து அறியும் போது கர்த்தர் நடத்துறாரு. ஆச்சரியமா இருக்குதுங்கிறான், கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. இல்லை மற்ற நாட்கள் நடத்துறது அது எல்லாம் இயல்பான காரணம். இந்த நாட்கள்ல எந்த ஒரு குறையில்லாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் நடத்துறாரு என்று அங்க சொல்லும்போது மெய்யாகவே நான் தேவாதி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அது அல்லவா சாட்சி, அது அல்லவா நமக்கு அலங்காரம். இந்த நாட்கள்ல நம்ம ஏது விழாதிருந்தோம், எந்த ஒரு வாய்ப்பு விடாதிருந்தோம், காற்றும் இல்லை, ஐயா மழையும் இல்லை, ஆனா தண்ணி வருது. அதுதானே அற்புதம், அதுதானே தேவன் நடத்துற காரியங்கள். இந்த நாட்களில் கூட கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைபட விடவே மாட்டேன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆனா இந்த வனாந்தரம் ஏன் என்னை அவர் நடத்துகிறாருங்கிறத நான் இன்னும் அறிந்து கொண்டு அவருக்குள் நான் தலை தோங்குவதற்கு, அவருக்குள் நான் இன்னும் என்னை பாட்டுவதற்கு, அவரை கொண்டாடி மகிழ்வதற்கு, வருகைக்கு நான் ஆயத்தமாவதற்கு இந்த வனாந்தரம். இந்த சூழ்நிலை மாத்திரமல்ல, வருக வரைக்கும் எப்படிப்பட்ட சோதனை காலங்களை வனாந்தரத்தை அனுபவித்தாலும் அது மத்தியிலே நான் பாட வேண்டிய ஒரே பாட்டு அதுதான். நான் எவ்வளவாய் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறேன், வசனத்தை நான் பிடித்திருக்கிறேன். அந்த வசனம் தவறி நடந்தால் நிச்சயமாக நமக்கு பல்லவம் கிடைக்க வாய்ப்பில்லை. இந்த நாட்களிலே நாம் அதில்தான் கவனம் செலுத்த வேண்டும். நம்மை பற்றி நமக்கு எழுதி கொடுத்த மகத்துவத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் படிக்கும்போது நீங்க எப்படி என்ன நோக்கத்தை நீங்க படிக்கிறீங்க? ஏதோ பரவசம் படிச்சு முடிச்சாச்சுங்கிற முடித்தாச்சுங்கிற திருப்திக்காக நீங்கள் பைபிளை படிக்கிறீங்களா? அல்ல, என்னோடு ஆண்டவர் என்னை குறித்து பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் வேதம் படிக்கும் போதும் அப்படித்தான் படிக்க வேண்டும். எனக்குரியதை என்னை குறித்து எழுதி வைத்ததை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. அதனாலதான் நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் வேதம் படிக்கும் போது ஜெபிக்கிற பழக்கங்களுக்கு உண்டா? எப்போது வேதம் படித்தாலும் முதலாவது ஒரு சிறு ஜெபத்தை செய்துவிட்டு தான் நீங்க படிக்க வேண்டும். தேவனே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்துள்ளோம் என்று ஒரு சிறிய ஜெபம் செய்துவிட்டு பைபிள் படிங்க. ஏன்னா இந்த பைபிளை உலகமே படிக்கிறாங்க, அநேகர் படிக்கிறாங்க, திருப்திக்காக படிக்கிறாங்க, ஆராய்ச்சிக்காக படிக்கிறாங்க, விஞ்ஞானிகள் படிக்கிறாங்க, மத எதிர்ப்புகள் படிக்கிறாங்க, அரசியல்வாதிகள் படிக்கிறாங்க. எல்லாரும் படிக்கட்டும். ஆனா நாம படிப்பதற்கு என்ன வித்தியாசம்? இது என் தேவனுடைய இருதயம். நான் எப்படி வாழ்வேன் என்று கட்டளை எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும், அதை நான் கடைபிடிக்க வேண்டும். அதுக்குத்தான் வேதத்தை படிக்கிறேன் என்று நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் பேசுவார். தினந்தோறும் பேசுகிற தேவன் வேதம் வழியாய் அவர் பேசி முடித்து விட்டார். நீங்கள் அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு படிக்கும்போது கட்டாயம் ஆண்டவர் பேசுவாரே. உங்கள் வாழ்க்கை அலங்காரமாக இருக்கும். வனாந்தரம் உங்களை குறைத்து போடுவதற்கு அல்ல, உங்களை இழைப்படைய செய்வதற்கு அல்ல. வனாந்தரத்தில் நடத்தினுடைய துதியங்கள் அவர் கிருபை என்று உங்களுக்கு சொன்னால் அவருடைய கிருபையை ருசி பார்க்க என் மீது எவ்வளவு கிருபை இருக்காது என்பதை நாம் கண்டு நாம் பலப்பட, நாம் இன்னும் முதிர்ச்சி அடையதான் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட பாதைகளை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். இதை பற்றி அதிகமாய் நம் ஏராளமான வசனங்கள் உண்டு. உங்களுடைய பஸ்தம் தியானிக்கும் போது அநேக காரியங்கள் உண்டு. நாம் கடந்து போவோம். இறுதியாக சங்கீதம் 77:20. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால், மோசே ஆரோன் என்பவருடைய கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழிநடத்தினீர். ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். எவ்வளவோ மந்தைகள் இருக்கு இன்னைக்கு. எவ்வளவோ கூட்டமாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். வெட்டிக்கிளிகள் கூட்டமாக செல்கிறது. மாடுகளும் மந்தையாக அங்கே நடத்தப்படுகிறது. ஏன் வாத்து குஞ்சுகள் பாருங்க, வாத்துகள் கூட இன்னும் அழகா டீமா அப்படியே அவைகளை மேய்க்கிறாங்க. நிறைய நம்ம பார்க்கிறோம், காண்கிறோம். பறவைகள் கூட்டமாக அங்கே பறந்து போய் பார்க்கிறோம், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இவை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் ஆட்டு மந்தைக்கு ஒப்புமையாக உங்களையும் என்னையும் வைக்கிறார் என்று சொன்னால் ஒரு பிரதான மேய்ப்பர் நாம் ஆடுகளாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் தினந்தோறும் விசாரித்து அறியும்படியாக அவைகளுக்கு பேரிட்டு அழைக்கிறாங்க. நீங்கள் வாசிக்கலாம் யோவான் 10. ஏன் நம்மளை ஆட்டு மந்தையை போல கர்த்தர் நடத்துற சொன்னா யோவான் 10:3 படிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது.
அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். எதுக்காக? அங்கே நல்ல மேய்ச்சி நிலத்துக்கு நல்ல ஆடு புல்லு மேய வேண்டும் என்று அங்கே விரும்புகிறார். எனக்கு மாணவர்களுக்கு தெரியும், மேய்ச்சி நிலம் என்பது நாம் அனுதின வேதவாசிப்பை தியானத்தை குறிக்கிறது. ஆடுகளுக்கு பேரிட்டு, அப்போல்லாம் கவுண்டிங் கிடையாது, நம்பர்ஸ் கண்டுபிடிக்காத நாட்கள்ல. ஆனால் 100 ஆடு மேய்த்தாலும் அந்த 100 ஆடுடைய சுவாபங்களையும் அந்த மேய்ப்பன் அறிந்தவராக இருப்பார். அந்த ஆடு தாவி ஓடும், இன்னொரு ஆடு பிந்தி போகும், ஒரு ஆடு கண் பார்வை ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஆடுக்கு காது இப்படி இருக்கும், இன்னொரு ஆடுக்கு அதுக்கு பல்ட் இடிச்சை பழக்கம் என்று 100 ஆட்டு சுபாவத்தையும் அந்த மேய்ப்பர் நன்றாய் அறிந்தவராக இருப்பார். ஒன்று காணாம கூட இந்த தாய் ஓடுமே அந்த ஆட்டை காணவில்லை என்று சொல்லலாம். அதுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்க படிக்கிறோம். அப்ப மேய்ப்பருக்கும் ஆட்டுக்கும் உள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த உறவை அது காட்டுகிறது. கர்த்தர் நடத்துகிறாரா? அன்பானவர்களே, மந்தை என்பது நம்முடைய திருச்சபையை குறிக்கிறது. அங்கே தேவன் அவருக்கு நேரடி பராமரிப்புக்காக அவர் தன் ஸ்தானத்திலே ஒரு வேலைக்காரனை வைத்து, நீ பூமிக்கு மேற்பனாக இருந்து என்னுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்று சொல்லி சபையை கர்த்தர் அங்கே உருவாக்குகிறார். கர்த்தருக்கு அன்பானவர்களே, நீங்க அப்படிப்பட்ட நடத்திப்புகள் இருக்கிறீங்களா? அன்னைக்கு யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆடுகள் தான். ஆனா தேவன் ஏற்படுத்தின அந்த ஒழுங்குக்குள், அந்த நடத்திப்புக்குள், அந்த பிரதான மேய்ப்பர் ஏற்படுத்தின இந்த மந்தைக்குள் நாம் இன்றைக்கு அந்த பட்டிக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை சத்தியத்தின்படியாக நீங்கள் மிக அறிய வேண்டும். அதுக்குத்தானே தன் ஜீவனை கொடுத்தார், ரத்தமெல்லாம் சிந்தினார். உங்களை அப்படி ஆடாக இருக்கும் போதுதான் உங்களுக்கு காயம் கட்டப்பட முடியும், உங்களுக்கு விசாரிப்பு உண்டாகும், உங்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண முடியும், உங்களை மேய்ச்சலுக்கு கொண்டு போக முடியும், அமர்ந்த தண்ணீரை கொண்டு போக முடியும், இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளாக நீங்கள் வளர முடியும். இல்லாவிட்டால் நாம் வலது பக்கம் போகக்கூடிய வெள்ளாடுகளாக நாம் நியாயந்திருக்கப்பட்டு விடுவோம். ஆகவே இந்த நாளில் என்னை தேவன் எப்படி நடத்துகிறார் என்பதற்கு நீங்கள் உங்களை நீங்களே சோய்த்து அறிந்து, நான் ஆட்டு மந்தையை போல அவருடைய வசனத்தின்படி நான் நடத்தப்படுகிறேனா என்பதிலே அலசி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அடுத்தபடியாக யாத்திராகமம், நான் விரைவாக சொல்கிறேன், நினைச்சு யாத்திராகமம் 15:13. நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். கர்த்தர் தன்னுடைய பலத்தால இந்த ஜனத்தை எதுக்கு வழிநடத்தாரா? அவருடைய வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறாரு. அன்பானவர்களே, எகிப்தை விட்டு புறப்பட்டு அவங்க இஸ்ரவேலர்களுக்காக தேவன் கொண்டு வந்தார். அவர் தெரிந்து கொண்ட பூமிக்கு மகிழ்ச்சியான ஸ்தானம் என்று 48ஆம் சங்கத்தில் படிக்கிறோம். அந்த இடத்துக்கு நேராக நடந்து கொண்டு வந்தார். ஆனா இன்றைக்கு இந்தியாவிலே வாழ்கிற, தமிழகத்திலே ரட்சிக்கப்பட்ட நமக்கு எங்கே பரிசுத்த ஸ்தானம் இருக்கிறது? உங்களுடைய திருச்சபை எதுவோ, கூடிய அழைக்க இடம் எதுவோ அதுக்கு நேராக உங்கள் சிந்தையை அவர் திருப்புகிறார். அதற்காகவே அவர் தம் பலத்தை உங்களுக்காக வெளிப்படுத்துகிறார். இந்த சத்தியத்தெல்லாம் அறிந்த நாம், தேவன் என்னை நடத்துகிறாரா என்று பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என் தேவனுடைய ஆலயம்தான், சிஸ்து உபவாச கொடுகை ஆனால் என் தேவனுடைய சன்னிதானம்தான் என்று சொல்லி நாம் இன்றைக்கு இந்த சத்தியத்தின்படியாக நம்மை கீழ்படுத்துகிறோமா? உபவாச கொடுகையா, வேத பாட வகுப்பா, அது ஏதோ அவர் வச்சுட்டு போறாரு, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கின்றத, நான் பிஸியா இருக்கின்றத அப்படி சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக தேவனாலே நடத்தப்படக்கூடியவர்கள் அல்ல என்பதை என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். அப்படி என்று இல்லை என்று சொன்னால் தேவன் அப்படிப்பட்ட கொள்கையை வைக்கவே மாட்டார். பாரம்பரிய சபையை போல சண்டே சர்வீஸோடு ஆண்டு முடித்திருப்பார். ஆனால் ஏன் சிறப்பாக கூடி வர வேண்டும், ஏன் விசேஷமாக உபவாசம் தாழ்த்த வேண்டும், அதெல்லாம் வேதத்தில் உள்ள வசனங்களாக இருக்கிறது. நம்ம தாழ்த்தாட்ட யார் தாழ்த்துவது? நாம் ஒப்புடுத்து விண்ணப்பிக்காவிட்டால் யார் விண்ணப்பம் ஜெபம் செய்வது? இந்த தேச மக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி திருப்பி என்று அழுது மன்றாடுவது யார்? எந்த கூட்டம்? தேவனை அறியாத கூட்டம் செய்ய முடியுமோ? ஐஸ்வர்யமுள்ள கூட்டம் செய்ய முடியுமோ?
அரசியல்வாதிகள் செய்ய முடியுமோ இந்த உலகம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை பரலோகம் உங்களுக்கு எதிர்பார்க்கிறதே என்றால் நீங்கள் நானும் தேவன் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தானத்துக்கு நேராக இன்றைக்கு வழிநடத்தப்படுகிறோமா அல்ல சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 43:3. சங்கீதம் 43:3. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. ஐயா பைபிளை படிங்க, சத்தியத்தை கடைபிடிங்க. எதுக்குயா? அப்பதான் நம்ம அந்த மெச்சூர்ட் ஆகி முதிர்ச்சி அடைந்து தெளிவடைந்து ஓஹோ நான் ஒரு மந்தைக்குள்ளே போய் சேர வேண்டும், நான் சர்ச்சில் நான் போய் அடைய வேண்டும், அதுதான் எனக்கு போரிடும், அதுதான் எனக்கு பாதுகாப்பு. அதை எடுத்துக்கொள்ளதான் மனவாளன் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் நடத்துகிற பிள்ளைகள் இதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, இல்ல தெளிவாக இருப்பாங்க. இல்லாவிட்டால் தங்களை தாங்களே மேய்த்து கொண்டு தங்களை தாங்களே நடத்தி கொண்டு வருகை பற்றிய பயம் இல்லாதபடிக்கு, வசனத்தை பற்றிய பயம் இல்லாதபடிக்கு இன்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஏராளமான கூட்டம் பெருகிவிட்டது. ஜாக்கிரதை. ஒரு தம்பி சொல்ற, நான் பேர சொல்ல விரும்பல, நீங்க அனைவரும் ஆன்லைன் சர்ச்சை இணைந்து கொள்ளுங்கள். ஆன்லைன் சர்ச்சை இணைந்து கொள்ளுங்கள். நம்மளாம் ஒன்றாயிருப்போம். நீங்க எந்த சபையில் இருந்தாலும் பரவாயில்லை, நான் இந்த சபையில இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளாம் கூடியில உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் என்று அவர் சொல்றார். வேதனைக்குரிய காரியம் அது. தேவன் ஏற்படுத்தின ஒழுங்குகளை மீறுவதற்கு அவர் சொன்ன வசனத்தின்படி கடைசி நாட்களில் வேத போற்றர்கள் சத்தியத்தை தாறுமாறாக மக்களை குழப்பவாதிகள் எவ்வளவு பெருகிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காலத்தில்தான் நீங்கள் குழம்பி போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் ஆங்காங்கே மந்தைகளை மேய்ப்பர்களையும் தேவன் ஏற்படுத்துகிறார். நாம் கூடி வரும்படியாக ஐக்கியத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். அந்த ஐக்கியத்தில் வராத பிள்ளைகள், தேவன் ஏற்படுத்தின கட்டுக்குள் தங்களை ஒப்புக்கொடுக்காத பிள்ளைகள் நடத்துகிற எபிரேயரில் படிக்கிறோமே 13ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தின்படியாக நடத்துகிறவர்களுக்கு தங்கள் ஒப்பு கொடுக்காத பிள்ளைகள் கட்டாயம் நஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. கண்கூட நான் பார்க்கிறேன். வருகையிலும் அவங்க நிற்பது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வசனத்தின்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்காத பட்சத்திலே, அந்த மேற்பன் கீழே இந்த அலங்காரத்துக்குள்ளே அடங்கி இருக்காத பட்சத்திலே வனாந்திரம் வரும் பொழுது பின்வாங்கி போய் விடுவார்கள். வருகை வரும் பொழுது நிச்சயம் எடுத்துக்கொள்ளப்பட வாய்ப்பே இல்லை. ஆகவே உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய மேய்ப்பனுடைய அண்டையிலே நீங்கள் காணப்பட வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட வழியாகத்தான் உங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நடத்தும்படி சத்தியத்தை அனுப்புகிறாரு, வெளிச்சத்தை அனுப்புகிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் மக்களை பகல்லே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை நடத்தின கர்த்தர் அவர் இன்றைக்கும் நம்மை நடத்த விரும்புகிறார். நம்முடைய மகிமையை உங்களுக்கு காண்பித்து அக்னியை உங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்கள் வெளிச்சமாக வேண்டித்தான். ஏன் அந்த அக்னி நமக்கு தேவன் அனுமதிக்க சொன்னால் அங்கே கடைசியாக வாசித்து முடிப்போம். நெகேமியா 9:12. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர். வெளிச்சம் இல்லாம இன்னைக்கு அநேகர் அலைகிறாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க, பட் வேத வெளிச்சம் இல்லை, பாதை தெரியல, இந்த பக்கம் போகணும், எப்படி போகணும், எது தேவன் காமிச்ச பாதை தெரியல. இந்த பக்கம் போயிட்டு திருப்பி எங்கிருந்து இங்கிட்டு போய் திருப்பி எங்கிருந்து வர்றாங்க. பல வருஷமா இப்படி சுத்திட்டே இருக்காங்க. இன்னைக்கு நிறைய ஆத்து மக்கள் பாதை தெரியாம வீட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்காங்க, தடவிட்டு திரிகிறாங்க. ஆண்டவரோ தம்முடைய பிரசன்னத்தில், தேவனோ தன்னுடைய வார்த்தையில், தன்னுடைய கையில கொடுக்கப்பட்ட வேதாகமத்திலே நான் நடக்க வேண்டிய வழியை வெளிச்சம் போட்டு காமித்திருக்கிறார். நம்முடைய மகிமையின் பிரசனத்தினாலே நம்முடைய மேக ஸ்தம்பத்திலே காக்கிற தேவன், அஸ்திரம் பழசை போகாதபடி, செருப்பு தேவைப்படி நம்மை காக்கிற தேவன், நம்முடைய அடிப்படை தேவை கொடுத்து போஷித்து நம்மளை நடத்துகிற தேவன், வெளிச்சமாகிய நம்முடைய வசனத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி அவைகள் நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக நம்மை நல்ல தரமுள்ள விசுவாசிகளாக, தேறின கோதுமை மணிகளாக மாற்றும்படியாக நடத்துகிறார். இந்த வனாந்தரத்தின் பாதையில்
நம்மை நமக்கு யார் என்று காட்டி கொடுக்க கர்த்தர் அனுமதிக்கிறார். நினைக்கிறது நான் முடிக்கிறேன். தொடர்ந்து இதை நீங்க தியானிங்க, தேவன்கிட்ட கேளுங்க. இந்த வாரம் இப்படி மேய்ப்பர் மூலமா பேசுனீங்க, ஆண்டவரே நான் எங்க இருக்கிறேன் ஆண்டவரே. பவுல் சொல்லும்போது நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் என்று சொல்லப்படுகிறது. ஆக இன்றைக்கு நான் வசனத்தை அல்ல தட்டிவிட்டு மேற்பட்ட வார்த்தையை உதாசீனப்படுத்தி விட்டு என்னானே மேய்த்து கொண்டு என் நோக்கம் போல இருந்தால் எப்படி வருகையிலே நான் பிரவேசிக்க முடியும்? அதுக்கு வேதாந்தத்தில் இடம் உண்டா? யோசித்து பாருங்கள், அலசி பாருங்கள், ஒப்பு கொடுங்கள், விட்டு கொடுங்கள். நடத்துகிறாரா என்று சொல்லி நீங்கள் அமர்ந்து நீங்களே உங்கள் சிந்தையை நடத்திக் கொள்ளாதிருங்கள், உங்கள் திறமையின்றி நீங்கள் நடத்திக் கொள்ளாதிருங்கள். நாம் கர்த்தருடைய கைக்குள்ளான ஆடுகளாமே, நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாமே என்று வசனம் சொன்னது. இன்றைக்கு உங்களுக்குள்ளே நீங்க இருக்கிற ஆடுகளா இருக்கிறீங்களா, அல்ல கர்த்தருடைய கையில் உள்ள ஆடுகளாக இருக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாமே தொடர்ந்து பேசுவாராக, நடத்தி செல்லுவாராக. ஹல்லேலூயா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவே. இது அசுதமான ஒரு பிரசங்கம். நடத்துறாரு என்ன எப்ப புரிஞ்சுக்க முடியும் சிஸ்டர்? நடத்துறாரு எப்ப புரிஞ்சுக்க முடியும் பிரதர்? எனக்கு நெருக்கம் வரும்போது, எனக்கு ஒரு வியாதி வரும்போது, எனக்கு தாழ்ச்சி, எனக்கு சிறுமை வரும்போதுதான் எனக்குள்ளே அவர் வைத்து அன்பு வெளிப்படும். அதை நான் புரிஞ்சுக்க முடியும். அவருக்கு தெரியும் நான் கிறிஸ்து உடையவனா அல்ல சமயம் பார்த்து மாறிக்கொள்வேனா. ஆபிரகாமே இப்போது எழுந்திருக்கிறேன், துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவர் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவர் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயரை நேயமை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சொல்லுங்க, அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனைகள் மிக பெருகினாலும், ஜெயம் நம